ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது வேலராமமூர்த்தியுடைய பேத்தி திருமணம் தான். தமிழ் சினிமாவில் பிரபல எழுத்தாளர், நடிகராக இருக்கிறவர் தான் வேலராமமூர்த்தி. திருநெல்வேலி மாவட்டம் விஜயநாராயணம் பகுதியை சேர்ந்தவர் தான் ஆர்.எஸ். முருகன். தமிழ்நாடு ஹைவே டிபார்ட்மெண்ட்க்கு பிரபலமான கான்ட்ராக்டராக இவர் இருக்காரு. இவரோட கம்பெனி மூலமாக தான் திருநெல்வேலி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஹைவே டிபார்ட்மெண்ட் பல கோடி ரூபாய் மதிப்பில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அதிமுக, திமுக அப்படின்னு தமிழகத்துல 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைச்சாலும் கூட 2 ஆட்சிகள்லையும் செல்வாக்கு பெற்று கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை ஒப்பந்தம் பண்றதுல ஒரு கிங் அப்படின்னே சொல்லலாம். ஆர்.எஸ். முருகனுடைய மகனுக்கும் பிரபல நடிகர் வேலராமமூர்த்தி அவர்களுடைய பேத்தி வைஷ்ணவி ஆகியோருக்கும் தான் நெல்லையில சில நாட்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. இதுல மணமகன் மணமகளுடைய கழுத்து மாலை முழுசுமே தங்கப்பூவால செய்யப்பட்டிருந்துச்சு. இதுதான் பலரையுமே ஆச்சரியப்படுத்தி இருந்தது. அதே போல மணமகள் தலையில தங்கத்தாலான முல்லைப்பூவை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மணமகள் வைஷ்ணவி திருமணத்தப்ப கட்டியிருந்த புடவையோட மதிப்பு மட்டும் சுமார் 8 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. புடவைக்கான மேட்சிங் ஜாக்கெட் மட்டும் 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்த திருமணத்துல மணமகளுக்கு கிட்டத்தட்ட 600 சவரன் நகை, அதாவது சுமார் 5 கிலோ தங்க நகை சீர் கொடுத்திருக்காங்களாமா. அதே போல பாடகர்கள் எஸ்பிபி சரண், சைந்தவி, சூப்பர் சிங்கர் பாடகர்கள் அப்படின்னு பலரும் பாடியிருக்காங்க. சுமார் 25,000 பேருக்கு மேல கலந்துகிட்ட இந்த திருமணத்துக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கேட்டரிங் பண்ணியிருக்காரு. இந்த திருமணத்துல அரசியல்வாதிகள், பிரபலங்கள் பலரும் கலந்துட்டு இருக்காங்க. மூக்குல விரல் வைக்கிற அளவுக்கு ஆர்.எஸ். முருகன் இந்த திருமணத்தை பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காரு. இந்த நிலையில நெல்லை பெருமாள்புரம் பகுதியில் இருக்கிற ஆர்.எஸ். முருகன் ஆபீஸ்ல ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர்னு சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. நெல்லை வருமான வரித்துறை டிடிஎஸ் பிரிவு அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. இதுல ஆர்.எஸ். முருகன் கம்பெனி மூலமா எடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் மற்றும் அதுக்காக கட்டப்பட்ட டிடிஎஸ் தொகை உள்ளிட்ட பல டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. சோதனையோட முடிவுல ஒப்பந்தங்களுக்கான டிடிஎஸ் கட்டியிருந்தா அதற்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண சொல்லி அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. திருமணத்துக்காக செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகள், கிலோ கணக்கில் போடப்பட்டிருந்த தங்க நகைகள் அப்படின்னு பிக்சர்ஸ், வீடியோஸ்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி, இவ்வளோ தங்கம், இவ்வளோ சொத்து இவருக்கு எங்கேருந்து வந்துச்சு, முதல்ல இவர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஐடி ரைட் பண்ணணும் அப்படின்னு பரபரப்பான பேச்சுக்களும் கமெண்ட்ஸும் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இதனால தான் ஆர்.எஸ். முருகன் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல 12 மணி நேரத்துக்கும் மேல ரைட் நடந்திருக்கு. இந்த நிலையில இந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ள ஆர்.எஸ். முருகன் ஆபீஸில் நடந்த சோதனையுடைய தொடர்ச்சியா அதிகாரிகள் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லயும் ரைட் பண்ணியிருக்காங்க. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலமா தான் ஆர்.எஸ். முருகன் பலவிதமான மணி டிரான்சாக்சன் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. குறிப்பா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் தொடர்பா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலமா மணி டிரான்சாக்சன் நடந்திருக்கிறதாகவும், இந்த ரைடு அதுக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு உளவுத்துறை போலீசார் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஆர்.எஸ். முருகன் கொடுத்திருக்கிற இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. இது முதல் பையனுடைய கல்யாணம். எங்க குடும்பத்துல நடக்கிற முதல் விசேஷம். திருநெல்வேலி சுற்று வட்டாரத்துல ஜாதி மதம் இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்னு ஒரு வித்தியாசமும் பார்க்காம எல்லார் வீட்டு விசேஷத்துலையும் எங்க வீட்டு ஆளுங்க போய் கலந்துக்கிட்டாங்க. அதனால நம்ம வீட்டு விசேஷத்துலையும் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னு தான் நாங்க ஆசைப்பட்டோம். மரியாதை, கௌரவத்துல பொண்ணு வீட்டுக்காரங்களும் பெரிய ஆளு, அவங்களுக்கும் இதுல சம்மதம் அப்படிங்கறதால தான் நினைச்ச மாதிரி பண்ணோம். அதனால கொஞ்சம் பிரம்மாண்டமாயிடுச்சு. கல்யாணத்துக்கு 15,000 பேர் வரலாம் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். நாங்க எதிர்பார்த்ததுக்கும் மேல 25,000 பேர் வந்தாங்க. ஆனாலும் சமாளிச்சிட்டோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா சோசியல் மீடியால வந்த சில தகவல்கள் தான் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. மணமகளுக்கு 600 சவரன் வரதட்சணை போட்டாங்க அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ சொல்றாங்க. கல்யாணம் அப்படின்னா பொண்ணு வீட்டுல இருந்து விருப்பப்பட்ட நகை ஏதாவது போட்டா அதையெல்லாம் கணக்கெடுத்து சொல்லுவாங்களா? அது ஒரு பெரிய விஷயமா வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், என்னுடைய நண்பர்கள், தொழிலதிபர்கள், அரசு உயரதிகாரிகள் அப்படின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. மொத்தத்துல திருநெல்வேலியே திரும்பி பார்த்த ஒரு திருமணமா இது இருந்துச்சு. நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆர்.எஸ். முருகன் சொல்லியிருக்காரு.